ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு MySQL டியூட்டோரியல்ல வேர் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றது எல்லாம் பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டேபிள் நான் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்றேன். அதுல 3 காலம் கொடுத்திருக்கேன். நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ். அதுல வேல்யூஸும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. 4 டேட்டா வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ நான் query ரன் பண்றேன். query ரன் ஆயிடுச்சு. இப்ப நான் அந்த டேபிள நான் பார்க்கலாம். டேபிள்ஸ்ல பாருங்க. ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம சாரா வியூ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்க பாருங்க ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா? இத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாரா வியூ ரெக்கார்ட். இந்த டேபிள நம்ம பார்க்கிறோம். இந்த வீடியோல வேர் கிளாஸ் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாரா வியூ டாட் ரெக்கார்ட்ஸ். அப்படின்னா அந்த டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்மளுக்கு வரும். இந்த வேர் கிளாஸ் என்னன்னா நம்ம டேட்டா ஃபில்டர் பண்றோம். எதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ். அதுக்கு தான் வேர் கிளாஸ் யூஸ் பண்றோம். இது மெயினா வேர் கிளாஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா செலக்ட் கூட யூஸ் பண்ணுவோம், அப்டேட் கூட யூஸ் பண்ணுவோம், டெலீட் கூட யூஸ் பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாரா வியூ டாட் ரெக்கார்ட்ஸ். இங்க ரெக்கார்ட்ஸும் கொடுக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்குங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வரும். இதுல நான் கண்டிஷன் கொடுத்து ஸ்பெசிபிக்கா கொடுக்கிறதுக்கு வேர், இப்ப டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த காலம் எடுத்துக்கிறேன். வேர் டிபார்ட்மெண்ட் equal to based on conditions னு சொல்லிருக்கோம். conditions equal to, not equal to, less than, greater than or equal to, between, like. இப்ப பாருங்க department equal to ECE அப்படின்னு கொடுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஈஸியா இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் நம்மளுக்கு வரும். பாத்தீங்கன்னா சாராவும் வெங்கட்டும் வரும். பாருங்க ரன் பண்றேன். இங்க பாருங்க சாராவும் வெங்கட் மட்டும் வந்திருக்கு. 4 டேட்டா இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். வேர் கிளாஸ் எதுக்குன்னா ஒரு சர்டன் டேட்டா இருக்கு. அதுல நம்ம ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்றோம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன்ஸ். வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ECE கொடுத்தோம். மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ECE ஆர் மார்க்ஸ் எடுத்துக்கலாம். மார்க்ஸ் கிரேட்டர் தென் 40 கொடுக்குறேன். ஒன்னு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஈஸியா இருக்கணும், இல்லைன்னா மார்க்ஸ் கிரேட்டர் தென் 40 ஆர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அது ரெண்டுல ஏதோ ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். பாருங்க ECE வந்திருக்கு. மார்க்ஸ் கிரேட்டர் தென் 40 கொடுத்தோம் இல்லையா? இது பாருங்க மீதி ரெண்டும் 80யும் 100 இருக்கும். அது கிரேட்டர் தென் 40 இல்லையா? அதனால வந்திருக்கு. இதே அண்டு கொடுத்தனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? போத் த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். போத் த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. ரொம்ப ஈஸி தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸும் பார்த்தோம். இதுலயே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் இப்ப மோர் தென் ஒன் வேல்யூ. இப்ப டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ECE கொடுத்தோம். டிபார்ட்மெண்ட் இப்ப டிபார்ட்மெண்ட் ECE-ஆவும் இருக்கணும், IT-ஆவும் இருக்கணும், CS-ஆவும் இருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். ஒரே கண்டிஷன்ல மோர் தென் ஒன் வேல்யூ யூஸ் பண்ணா இன் யூஸ் பண்ணும். இன் கொடுத்துட்டு பிராக்கெட்ல கொடுக்கலாம். IT கொடுங்க, ECE கொடுங்க. இப்ப நான் ரன் பண்றேன். பாருங்க போத் டிபார்ட்மெண்ட் ECE-யும் வருது, IT-யும் வருது. இதுக்கப்புறம் பிட்வீன் இருக்கு. பிட்வீன் சம் ரேஞ்சும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெக்கார்ட் வேர், இப்ப மார்க்ஸ் காலம் எடுத்துக்கிறேன். வேர் மார்க்ஸ் பிட்வீன் ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். பிட்வீன்னா சர்டன் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். பிட்வீன் 40 அண்ட் 60 கொடுக்குறேன். 40 அண்ட் 60க்குள்ள எத்தனை டேட்டா இருக்கு பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு வரும். பாருங்க ரன் பண்றேன். 40 to 60 ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பாப்புலரானது பாத்தீங்கன்னா லைக். லைக்னா ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். இதுக்கு நான் நேம் எடுத்துக்கிறேன். நேம் காலம் எடுத்துக்கலாம். வேர் நேம் லைக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த நேம்ல எக்ஸாக்ட் நேம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கொடுக்கலாம்னா ஒண்ணு இல்ல இந்த கோட்ஸ்ல எஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். எத்தனை லெட்டர்ஸ் நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாதுன்னா ஒண்ணு இல்ல இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எத்தனை லெட்டர்ஸ் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி லைக் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன்ல எஸ்ல ஸ்டார்ட் ஆகுற பேட்டர்ன்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க ஆர்ல ஸ்டார்ட் ஆகுற பேட்டர்ன்ல
நம்மளுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். லாஸ்ட் கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரெக்கார்ட்னா எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வருது. இதுல ஆர்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்தோம், எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்தோம். லைக் சம் பேட்டர்ன் அப்படி நம்ம கொடுக்கலாம். நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் தான் தெரியும். ஆனா அந்த எக்ஸாக்டா தெரியாதுன்னா வந்து லைக் யூஸ் பண்ணலாம். அந்த பேட்டர்னுக்காக பிட்வீன்னா ரேஞ்ச் லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, பிட்வீன், இது எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.